ஓம் ஸ்ரீ வரஹீதாயே போற்றி போற்றி, சிம்ம வாகினியே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும். நீ இவ்வளவு நாள் விட்ட கண்ணீருக்கு பலனாக நீ விட்ட சாபம் ஒருவரின் வாழ்க்கையில் மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் என் அன்பு குழந்தையின் சாபத்தை இன்று பலிக்க வைத்திருக்கிறேன். உன் தாயானவளின் லீலைகள்தான் இது அனைத்துமே. உன் கண்ணீருக்கு நான் அந்த இடத்தில் பதிலை கொடுத்திருக்கிறேன். பதிலடி என்பது அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் இது உனக்கான பதிவாகும். ஏனென்றால் என் அன்பு குழந்தை வாழ்க்கையில் மிக பெரிய துயரத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு நான் கொடுக்கும் பதிலடி இதுதான். என் அன்பு குழந்தையே, அதனால் பதிவினை முழுவதுமாக கேட்டு நீ கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும். அதனால்தான் உன் தாய் இன்று உன்னிடம் பேச வந்திருக்கிறேன். நீ கேட்டு கொண்டிருக்கிறாய். அதனால் என் அன்பு குழந்தையே, முழுவதுமாக கேட்டு விரைவில் நீ ஒரு முடிவை எடு. அதனால் தாய் சொல்லும் விஷயத்தை தைரியமாக கேள். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நான் அதை செய்து விடுவேன், இதை செய்து விடுவேன். உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பேன், மங்களத்தை கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் கண்ணீரையே நீ பார்க்க மாட்டாய் என்று பல அன்பான பொய்யான வார்த்தைகளை சில உறவுகள் நம்பிக்கையான விஷயத்தை செய்தது போல் பொய்யாக உன்னிடம் நாடகம் ஆடியது. அந்த நாடகத்தை என் அன்பு குழந்தைக்கு முழுமையாக நம்பி வாழ்க்கையை தொலைத்துவிட்டு இறுதியாக நிர்கதியாக நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் என் அன்பு குழந்தையே, இது எல்லாம் ஒரு நாள் தெரிய வரும் தருணத்தில் என் அன்பு குழந்தை பால்வா நகரமா என்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்று அந்த நபருக்கு சாபம் விட்டது என் அன்பு குழந்தை. என்னை இப்படி பொய் சொல்லி ஏமாற்றினாயே, இப்படி என்னை துரோகம் செய்தாயே, அனைத்திற்கும் காலமும் என் அம்மாவும் பதில் கொடுப்பார்கள். அந்த பதிலை நான் கண்குளிர பார்ப்பேன் என்று என் அன்பு குழந்தை அன்று மண்ணை தூற்றி சாபம் விட்டது. ஆனால் என் அன்பு குழந்தையே, உன்னுடைய சாபத்தை இன்று நான் நிறைவேற்றிவிட்டேன். அதற்காகத்தான் ஓடோடி வந்திருக்கிறேன். என்ன தெரியுமா, அவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஆபத்தை உண்டாக்கி இருக்கிறேன். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் அத்தனை பொய்களையும் சொல்லி உனக்கு துரோகங்களை செய்து செய்யாத தவறை நீதான் செய்தாய் என்று எப்படி உன்னை விரட்டி அடிக்க வேண்டும் என்று தேவையில்லாத வீண் பழியை உன் மீது சுமத்தி அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று உன்னுடைய சந்தோஷத்தை கெடுத்தார்கள் அல்லவா? அவர்களுடைய சுயநலத்திற்காக உன்னை பயன்படுத்தி கொண்டார்கள். அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்க வேண்டாமா? உன்னுடைய கண்ணீரானது, உன்னுடைய அன்பானது உண்மை. அதனால்தான் இன்று இவ்வளவு கஷ்டங்களையும் கவலைகளையும் வாழ்க்கையில் நீ சுமந்து வருகிறாய். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி, சுயநலத்திற்காக அனைத்து விஷயத்தையும் உன்னிடம் இருந்து எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக நடக்குமா? மனிதர்களின் வாழ்வில் சாதாரணமாகவே எப்பொழுதும் கர்மாவின் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் என் பிள்ளைகளை எவராவது ஏமாற்ற நினைத்தாலோ, எவராவது துரோகம் செய்ய நினைத்தாலோ கண்டிப்பாக கர்மவினை ஒரு பக்கம் தண்டிக்க, உன் தாயானவள் ஒரு பக்கம் அவர்களை தண்டித்தே தீருவேன். அவர்கள் வாழ்க்கையில் தண்டனையை கொடுப்பேன். இது என் அன்பு குழந்தையின் கண் முன்னாலே நடக்கும். இப்பொழுது 2 நாட்களில் அந்த செய்தியானது உன் செவிகளுக்கு எட்டும். ஏனென்றால் உன் உறவானது, நீ நேசித்தாய் அல்லவா? உன்னை ஏமாற்றிய உறவுக்கு மிக பெரிய தண்டனையை உன் தாயானவள் அளித்திருக்கிறேன். என்ன தெரியுமா? கேட்டால் நீயே அதிர்ந்து போவாய். ஆனால் இன்னும் 2 நாட்களில் அந்த செய்தி உன் செவிகளுக்கு எட்டப் போகிறது. இருந்தாலும் இப்பொழுது ஒரு சிறு விஷயத்தை சொல்கிறேன். அந்த விபத்தை நான் தான் ஏற்படுத்தினேன்.
வாழ்க்கையில் நரகம் என்றால் என்ன என்று இப்பொழுது அவர்கள் அனுபவிப்பார்கள். எப்படி என் அன்பு குழந்தையிடம் ஆணவமாக பேசினார்களோ அதற்கெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டுமல்லவா? ஒவ்வொரு தருணத்திலும் என்னுடைய அன்பு குழந்தையின் கண்ணீரையும் கவலையையும் துன்பத்தையும் துயரத்தையும் அதிகரித்துவிட்டு நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிடலாம் என்று நினைத்தால் வாழ்ந்துவிட முடியுமா? வாழத்தான் உன் தாயானவள் விட்டு விடுவேனா? நீ தைரியமாக இரு என் அன்பு பிள்ளையே. உண்மையானது சிறிது காலம் எடுத்துதான் ஜெயிக்கும். ஆசையும் உண்மையும் இருக்கும் இடத்தில் உண்மைதான் எப்பொழுதுமே ஜெயிக்கும். உன்னுடைய அன்பானது அவர்களுக்கு தகுதியே கிடையாது. ஆனால் இப்பொழுது நீ சரியான முடிவை எடுக்க வேண்டும். ஏனென்றால் சில ஜென்மங்கள் வாழ்க்கையில் திருந்தாது. ஆனால் என் அன்பு குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அவர்கள் இனிமேல் உனக்கு வேண்டாம் என்றால் உன் சாபத்தை பெற்றவர்கள் அவர்கள் உன் வாழ்க்கையில் அவர்கள் இனிமேல் சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்காதே. சில நேரங்களில் ஏமாற்றும் மனிதர்களும் துரோகம் செய்யும் மனிதர்களும் கண்டிப்பாக சில குணத்தையும் வளத்தையும் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அவர்களோ மிகவும் சுயநலம் நிறைந்த மனிதர்களாக மாறிவிட்டார்கள். காலத்திற்கு ஏற்ப மனிதர்களுக்கு ஏற்ப பச்சோந்திகள் எப்படி மாறுகிறதோ அதேபோல் இவர்களும் நிறத்தையும் குணத்தையும் மனத்தையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த மாற்றமானது என்ன சொல்லி புரிய வைத்தாலும் என்ன சொல்லி திருத்தினாலும் அது திருந்தாது. ஏனென்றால் அவர்கள் பிறவியிலேயே இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு வந்துவிட்டார்கள். 5ல் வளையாதது 50ல் வளையுமா? நிச்சயம் கிடையாது. எப்படி நம் வாழ்க்கை எந்த சூழ்நிலையில் நம்மளை எப்படி மாற்றுகிறதோ சில குணத்தை நாம் அதை மாற்றிவிடலாம். ஆனால் பிறவியிலேயே இருந்த குணத்தை எப்பொழுதுமே மாற்ற முடியாது. ஆனால் உனக்காக உன்னுடைய எதிர்காலத்தை நான் சிந்தித்து வைத்து விட்டேன். கூடிய விரைவில் அந்த ஒரு நல்ல காரியத்தை உன் வாழ்க்கையில் நடத்தப் போகிறேன். இதை கேட்டு நீ அழக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த கஷ்டமான தருணத்தில் கூட உன் தாயானவள் உன்னுடன் இருந்து உனக்கு உதவி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் உனக்கு உதவுவதற்கு எவரும் இல்லை, எனக்கு உறுதுணை இல்லை, யாரும் இல்லை என்று மனம் வருந்தி விடாதே. உனக்காக உதவவும் உனக்காக அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுக்கவும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கண்ணீருக்கு நீ விட்ட அனைத்து கண்ணீர் விஷயத்திற்கும் அனைத்திற்கும் உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது. உன் தாயானவள் நான் அதை பொறுப்பேற்று கொள்கிறேன் என் தங்கமே. என் வார்த்தைகள் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு உன் கடமைகளை செய்து வா. எப்பொழுது எதையும் மற்றவர்களிடம் இருந்து எதிர்பார்க்காதே. மற்றவர்களிடம் நாம் சந்தோஷமாக இருப்போம், மற்றவர்கள் சந்தோஷம் கொடுத்தால்தான் நம் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் என்று நினைத்து விடாதே. நம்முடைய சந்தோஷம் நம் கரங்களிலே இருக்கிறது, நம் எண்ணத்திலே இருக்கிறது, நாம் சிந்திக்கும் செயல்களிலே இருக்கிறதே தவிர அடுத்தவரிடம் நம் சந்தோஷம் என்பதே கிடையாது. அதை முதலில் புரிந்து கொண்டால் நீ அடுத்தவரிடம் எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்க மாட்டாய். எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் சில மனிதர்களிடம் கிடைக்கும் என்றால் எதிர்பார்க்கலாம். ஆனால் என்னுடைய சந்தோஷம் மட்டுமே எனக்கு முக்கியம் என்று நினைப்பவர்களிடம், அவர்களுடைய சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய மனிதரிடம் சென்று உன்னுடைய சந்தோஷத்தை எதிர்பார்த்தால் அந்த இடத்தில் ஏமாற்றம்தான் கிடைக்கும். போதும் என்ற அளவிற்கு ஒரு உறவின் மீது நம்பிக்கை வைத்து அதீத அன்பை வைத்து ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமேல் நீ தைரியமாக இருக்க வேண்டும். இனிமேல் நீ உன் வாழ்க்கையில் கண்ணீர் வடிக்க கூடாது, கவலை கொள்ளக்கூடாது. தேவையில்லாத சிந்தனைக்கு இடம் கொடுக்காதே. உனக்கு எது வேண்டுமோ நான் நடத்தி கொடுப்பேன். அதனால் நீ தைரியமாக இரு என் தங்கமே. உன் வாழ்க்கையில் ஏதேனும் சிக்கல்கள் தடங்கல்கள் உனக்கு தீய விஷயங்கள் நடக்கிறது என்றால் அதற்கு உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன். பொறுமையாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் மாற்றங்களை நான் கொண்டு வந்து கொடுப்பேன்.
ஆனால் நீ அதை புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும். நினைத்த விஷயத்தையே நினைத்து நினைத்து அந்த விஷயம் எப்படி நடக்கும், இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, இல்லை நடக்காமலே போய்விடுமா என்று கண்ணீர் வடிக்கிறாய். இது தேவையில்லாத விஷயத்திற்கு உன்னை ஈடுபட செய்யுமே தவிர ஒரு நாளும் நல்ல விஷயத்திற்கு முன்னேற வைக்காது. என் அன்பு குழந்தையே, நான் சொல்வதை நீ புரிந்து கொள். உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை, இனிமேல் தான் ஆரம்பிக்கப் போகிறது. அதனால் எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்துவிடும், வெற்றியை சந்தித்து விடுவோம் என்பதெல்லாம் கிடையாது. சில முடிவுகள் வெற்றியை கொடுக்கும், சில முடிவுகள் அனுபவத்தை கொடுக்கும், சில அனுபவங்கள் நல்ல பாடத்தையும் நல்ல முடிவுகளையும் கொடுக்கும். எப்பொழுதும் முதலில் எடுத்த முடிவானது ஒரு நல்ல அனுபவம் பாடத்தை கற்றுக் கொடுத்துவிடும். இனிமேல் நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நல்ல விஷயத்தையும் நல்ல பாடத்தையும் தான் உனக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால் நீ இனிமேல் கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இரு. உனக்கான பதிலடி கொடுக்க வேண்டாமா? உன்னுடைய கண்ணீரானது உண்மையான அன்பு இருப்பவர்களுக்கு மட்டும் நீ கொடுத்தால் போதும். இன்று இவ்வளவு கஷ்டங்களையும் கவலைகளையும் வாழ்க்கையில் சுமந்து வருகிறாய். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில் சுயநலத்திற்காக உன்னிடம் பழகி, சுயநலத்திற்காக அனைத்து விஷயத்தையும் உன்னிடம் இருந்து எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தால் கண்டிப்பாக நடக்குமா? என் அன்பு பிள்ளையே, நான் சொல்வதை புரிந்து கொள். உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை, இனிமேல் தான் ஆரம்பிக்கப் போகிறது. அதனால் எடுக்கக்கூடிய விஷயங்கள், எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்திலும் நான் உனக்கு முன்னேற்றத்தை கொடுப்பேன். நீ நிச்சயமாக வெற்றியை சந்தித்தே தீருவாய் என் அன்பு குழந்தையே. அதனால் நீ தைரியமாக இரு. இனிமேல் அனைத்து விஷயங்களிலும் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கப் போகிறது. உன் தாயானவள் நான் உன்னோடு தான் இருக்கிறேன். நீ கண்ணீர் வடிக்காமல் தைரியமாக இரு. என்னை மீறி எந்த ஒரு தீய செயலும் உன்னை நெருங்காது. நான் அனுமதி கொடுத்தால் மட்டுமே அது உன்னிடம் வர முடியும் என்பதை புரிந்து கொள் என் தங்கமே. நான் உன்னோடே இருக்கிறேன், நான் உனக்காகவே இருக்கிறேன். நீ நல்லதையே நினை. நான் உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். என் தங்க பிள்ளையே, உனக்கு துரோகத்தை செய்தவர்களை நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களை செய்தவர்களை பற்றி நீ சொல்லும் பொழுதெல்லாம் உன் அம்மா எனக்கே இங்கு கண்களில் கண்ணீர் ததும்பியது என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட துரோகத்தை உனக்கு செய்திருக்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. என் தங்கமே, துரோகத்தை செய்ததோடு மட்டும் அல்லாமல் இன்னமும் அவர்கள் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நீதான் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாயே தவிர அவர்கள் இன்னமும் ஒருவரிடத்தில் உன்னை பற்றிய வதந்திகளை பரப்பிக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதுதான் நீ அறிந்திராத உண்மை. நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? நாம் எப்படி இருக்கின்றோமோ அது போலதான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் மட்டும் அல்ல, அவர்கள் உடன் பிறந்தவர்களும் இந்த வேலையை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றவர்களிடத்தில் சென்று தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு கொண்டும் இருக்கிறார்கள். என் தங்கமே, இந்த துரோகங்களை செய்தவர்களுக்கு தெய்வம் என்ன தண்டனை கொடுக்க போகிறது என்று நீ அதை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? தெய்வம் இவர்களை இப்படியே விட்டு விடுமோ என்று கூட என் குழந்தை மனதில் சந்தேகம் வந்துவிட்டது அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய சந்தேகங்களுக்கு எல்லாம் பதில் தர வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்துவிட்டது. உன் அம்மா அதற்கு முன்பாக அவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டது என்ற சந்தோஷமான செய்தியை சொல்வதற்காக தான் இன்று உன் தாயானவள் ஓடோடி வந்திருக்கின்றாள். இந்த வராகி எப்பேற்பட்டவள் என்பது உனக்கு நன்கு அறிந்த விஷயம்தானே. உன்னுடைய தாயானவள் அத்தனை சுலபமாக யாரையும் மன்னித்து விட மாட்டாள் என்பதை என் பிள்ளை நீ நன்கு அறிந்த விஷயம்தானே. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை துரோகங்களையும் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்து விட்டால் உன்னுடைய தாயானவள் நான் விட்டு விடுவேனா என்ன? ஆனால் அதற்கு முன்பாக உன் மீது என்னை
விட அதிக அக்கறை கொண்ட உன்னுடைய குலதெய்வம் இதையெல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே இருந்து விடுவார்களா என்ன? என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் இன்று அவர்களுக்கான தண்டனையை வழங்கி இருக்கிறார்கள். குழந்தையே, அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்று கேட்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ மகிழவும் செய்வாய். அதே நேரத்தில் உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ வருத்தப்படவும் செய்வாய். ஏனென்றால் என் குழந்தையே, தனக்கு துரோகத்தையே செய்தவர்களுக்கு கூட நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற எண்ணம் கொண்ட குழந்தை அல்லவா நீ? என் தங்கமே, உன்னுடைய எண்ணங்களினால்தான் நீ இன்னமும் இந்த வராகியின் முன் நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை இந்த நேரத்தில் நான் உனக்கு நினைவுபடுத்துகின்றேன். அதனால் உன்னுடைய இந்த நல்ல குணத்தில் இருந்து ஒரு நாளும் நீ மாறிவிடாதே. உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே உன்னை சுற்றி தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை அவமானங்களையும் உனக்கு தேடி கொடுத்தவர்களை இந்த தாயானவள் ஒரு கை பார்த்துவிடலாம் என்று புறப்பட்ட பொழுதுதான் நான் அங்கு நடந்த அனைத்தையும் தெரிந்து கொண்டேன். நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வம் அவர்களை சந்திக்க சென்றிருக்கிறார்கள் என்பதுதான். அவர்களினுடைய குடும்பத்தின் நிலையையும் நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். எல்லோருமே ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர யாருக்குமே மனதில் நிம்மதி இல்லை. அதற்கு காரணம் என்னவென்று நானும் ஆராய்ந்து பார்த்தேன். நாம் அல்லவா அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்தால் அவர்கள் ஏற்கனவே தண்டனையை பெற்று வாழ்க்கையில் நல்ல நிலையில் இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களே என்று எனக்கு தோன்றியது. உடனே இது யாரால் கொடுக்கப்பட்டது, எதனால் நடந்தது என்று நான் தெரிய முயற்சி செய்யும் பொழுதுதான் உன்னுடைய குலதெய்வத்தினை நான் எதிரில் கண்டேன். அவர்கள் என்னிடம் சொன்ன அந்த விஷயங்களை தான் நான் இப்பொழுது உன்னிடம் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, இப்பொழுது அவர்கள் சொன்ன விஷயத்தை நான் உனக்கு சொல்கிறேன், கவனமாக கேள். அவர்கள் மனவேதனை அடைந்து இதனை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். என்னிடத்தில் அவர்கள் சொன்ன விஷயத்தை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லி விடுகின்றேன். இந்த வராகி ஒரு நாளும் தேவையில்லாத எந்த விஷயங்களையும் உன்னிடத்தில் சொல்ல மாட்டாள் என்று நம்பினால் மட்டும் என் பிள்ளையே, நீ இதனை முழுமையாக கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த வார்த்தைகளினுடைய அர்த்தங்களும் உணர்வுகளும் உன்னை வந்து சேரும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன் குலதெய்வம் என்னிடத்தில் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? அவர்கள் உனக்கு ஏற்பட்ட துரோகங்களை கண்டு கொண்டிருந்தார்களாம். எந்த எல்லைக்கு தான் இவர்கள் செல்வார்கள் என்று அவர்களும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த நேரத்தில்தான் இவர்களின் ஆட்டம் ஒரு எல்லையை மீறி சென்று கொண்டிருந்தது. அவர்கள் மனம் வேதனை அடைந்து விட்டார்கள். மனவேதனையின் உச்சம் அவர்களை தண்டித்து விட வேண்டும் என்கின்ற அளவிற்கு கோபம் வந்துவிட்டது. ஒருவராக இருந்தால் பரவாயில்லை, ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சேர்ந்து ஒரே ஒருவருக்கு துரோகத்தை செய்து அவரை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பது எத்தனை பெரிய தவறு. அது அவர்களினுடைய பிள்ளை. என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் ஒரு நாளும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்ய நினைக்காத பிள்ளை தன்னிடத்தில் வேண்டும் என்று யாரேனும் கையேந்தி விட்டால் தனக்கு இல்லை என்றாலும் கூட எடுத்து கொடுத்து விட்டு செல்லக்கூடிய பிள்ளை. அப்பேற்பட்ட ஒரு பிள்ளைக்கு இவர்கள் காலம் காலமாக ஓடி ஓடி செய்து கொண்டிருக்கின்ற துரோகங்களை கண்டு இந்த அம்மாவின் மனம் பதைத்து விட்டது என்று உன்னுடைய குலதெய்வம் என்னிடத்தில் சொன்னார்கள். உன்னுடைய துரோகிகளினுடைய மனதில் அந்த எண்ணங்கள் அடங்குவதாக தெரியவில்லை. அதனால் உடனடியாக இவர்களுக்கு தண்டனையை கொடுத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து அவர்கள் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? அவர்களின் மீது இருந்த உன்னுடைய குலதெய்வத்தின் பார்வை திரும்பிவிட்டது.
இனிமேல் அவர்களின் மீது உன்னுடைய குலதெய்வத்தின் பார்வை ஒருபோதும் செல்லாது. அவர்கள் எப்பொழுதுமே இனி அவர்களினுடைய வேண்டுதலையும் செவி கொடுத்து கேட்க மாட்டார்கள். அவர்கள் குடும்பத்தில் எந்த ஒரு விஷயங்களுக்கும் இவர்கள் சென்று நிற்கவும் மாட்டார்கள். அவர்களுக்கு இவர்கள் ஒரு நாளும் எந்த விதமான ஆசைகளையும் எந்த விதமான வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தர மாட்டார்கள். என் தங்கமே, இவர்கள் எந்த விதமான ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு வழங்கவும் மாட்டார்கள். இப்பேற்பட்ட ஒரு தண்டனையை அவர்கள் கொடுத்துவிருக்கிறார்கள். அதாவது அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். கோவிலுக்கு வருவார்கள், தெய்வத்தை வணங்குவார்கள், செல்வார்கள். ஆனால் தெய்வத்தினுடைய அருளும் அன்பும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை அவர்கள் ஒரு நாளும் உணரப்போவதில்லை. வெறும் வார்த்தையாக மட்டும்தான் தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். உன் குலதெய்வத்தினுடைய அன்பினை இனி ஒரு நாளும் அவர்கள் பெற்றுவிட முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு குலத்தினை காக்கின்ற தெய்வத்தின் முன்னால் சண்டையிடக் கூடாது என்று தெரியாத இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இனி நான் எந்த விஷயத்தையும் செய்து கொடுக்க போவது கிடையாது என்று உன்னுடைய குலதெய்வம் மனவேதனைப்பட்டார்கள். இப்படிப்பட்ட தண்டனையை அவர்களுக்கு கொடுத்து விட்ட பிறகு இனிமேலும் இவர்கள் வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு என்று வேறு எதுவும் இல்லை. என் தங்கமே, அதனால் உன்னுடைய குலதெய்வம் கொடுத்த தண்டனையை அதிகம் என்பதை நீ புரிந்து கொண்டு உன் அம்மா நான் திரும்பி வந்து விட்டேன். என் தங்கமே, அவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களையும் அனுபவிக்கிறார்கள். ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளும் அவர்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அவர்கள் எதையுமே வெளியில் சொல்வதில்லை. அப்படியே மறைத்து வைத்து வெளியில் சொன்னால் எங்கே நாம் செய்த தவறினால் நமக்கு கடவுள் கொடுத்த தண்டனை என்று சொல்லி விடுவார்களோ என்று நினைத்து சொல்லாமல் இருக்கிறார்கள். மாறாக அவர்கள் ஏன் என்றால் மற்றவர்களை பார்த்து இதே வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள் அல்லவா? ஒருவருக்கு ஏதேனும் பிரச்சனைகள் வந்து விட்டால் தெய்வம் தண்டனை கொடுத்து விட்டது என்கின்ற வார்த்தையை எளிதாக பிரயோகித்தார்கள். இன்று அதே வார்த்தை நம் பக்கம் திரும்பும் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. என் பிள்ளையே, ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் ஒரு நாளும் தன்னுடைய குழந்தைகளை தண்டிக்காது. அவர்களுக்கு திருந்துவதற்கான வாய்ப்புகளை தான் கொடுப்பார்கள். அதையும் மீறி ஒரு குழந்தைக்கு தெய்வத்திடம் இருந்து தண்டனை கிடைக்கிறது என்றால் அவர்கள் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உனக்கு துரோகத்தை கொடுத்தவர்களுக்கு இத்தனை பெரிய தண்டனை கொடுத்தது உனக்கும் கூட கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இனி எதுவுமே செய்ய முடியாது. வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதை பயன்படுத்தாமல் அதை அப்படியே விட்டு விட்டார்கள். இனிமேல் அவர்கள் வாழ்க்கைக்கான பொறுப்பினை அவர்கள்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இனி எதற்குமே தெய்வம் அவர்கள் பக்கம் நின்று அவர்களுக்காக ஒரு நாளும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவர்கள் வாதாட மாட்டார்கள். என் குழந்தையே, நீ மன நிறைவோடு உன்னுடைய குலதெய்வத்தை நீ தைரியமாக வணங்கு. யாரும் உன்னை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது என்பதை புரிந்து கொள். என் தங்கமே, இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் எப்பொழுதும் உன்னுடைய குலதெய்வம் உன்னோடு நின்று உனக்கு உறுதுணையாக நிற்பார்கள் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு என் பிள்ளை, நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ தொடங்கு. என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய அன்பும் அருளும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி. ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, இன்று நீ மனமுடைந்து கண்ணீர் சிந்துகின்ற நிலைக்கு இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு தண்டனையை இந்த தாயானவள் கொடுப்பதற்காக சென்றிருந்தேன். எனக்கு முன்பாகவே இன்னொருவர் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டார். என் தங்கமே, அவர்கள் கொடுத்த தண்டனையை இவர்களால் இனி ஒரு நாளும் வாழ்க்கை முழுவதும் மீண்டு வர முடியாத அளவிற்கு கொடுமையான
தவறானது. இவர்களால் இதை ஒரு நாளும் மறக்கவும் முடியாது. தான் செய்த தவறை நினைத்து நினைத்து எப்பொழுதுமே மனவேதனையில் இருந்து கொண்டே இருக்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு சோதனைகள் வந்திருக்கின்றது. அப்படி என்ன சோதனைகள் இவர்கள் சந்தித்து இருப்பார்கள் என்றுதானே என் பிள்ளை நினைக்கிறாய்? என் தங்கமே, நிச்சயமாக அவர்கள் சந்தித்த சோதனை என்னவென்று உனக்கு சொல்கிறேன். அது மட்டும் அல்லாமல் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் யார் என்றும் எதற்காக உன்னை கண்ணீர் சிந்த வைத்தார்கள் என்றும் உனக்கு நான் தெளிவாக சொல்லும் பொழுது நிச்சயமாக இந்த தாயானவள் இன்று உனக்கு கொண்டு வந்த செய்தி என்னவென்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, பொதுவாகவே இங்கு சிலர் மனம் எப்படி தெரியுமா இருந்து கொண்டிருக்கிறது? நாம் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த பொறுப்பில் ஏற்கனவே இருந்து கொண்டிருப்பவரை எளிதாக தூக்கி வீச வேண்டும் என்றால் அவர்களினுடைய பழக்கத்தினோடு விளையாடி அவர்களை மற்றவர்கள் முன்னிலையில் கெட்டவர்களாக சித்தரித்து விடுவது. இதைதான் இவர்கள் கச்சிதமாக இப்பொழுது செய்து முடித்திருக்கிறார்கள். அதை செய்து முடித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களினுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? மற்றவர்கள் முன்னிலையில் மேலும் மேலும் இவர்களை அவமானப்படுத்த வேண்டும். இந்த அவமானத்தை அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மறக்க கூடாது. அது மட்டும் அல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதோடு சேர்த்து இந்த பிரச்சனையையும் அவர்கள் அனுபவித்து வாழ்க்கையே வேண்டாம் என்று ஒதுங்கி ஓட வேண்டும் என்றுதான் அவர்களின் எண்ணம் இருக்கிறது. என் தங்கமே, இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் ஒரு பொறுப்பை எடுத்து செய்யும் பொழுது தனக்கு கீழுள்ளவர்களை எப்படி நடத்துவார்கள் என்பதை தெய்வம் நிச்சயமாக புரிந்து கொள்ளும் அல்லவா? என் தங்கமே, இவர்கள் வேறு யாராகவோ இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இவர்களுக்கு தண்டனையை கொடுத்தவர்களுக்கு அத்தனை கோபம் வந்திருக்காது. ஆனால் ஒரே குலத்தில் இருக்கின்ற பிள்ளைகள், ஒருவருக்கொருவர் சொந்த பந்த உறவுகள் மேற்பட்ட நிலையில் அவர்கள் அந்த துரோகத்தை செய்யும் பொழுது அதனால் அதிக கோபமடைந்து உன் தாயானவள் என்னை விட உன்னுடைய குலதெய்வம்தான் உன்னுடைய குலதெய்வம் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்று உனக்கு இப்பொழுது நான் சொல்லி விடுகிறேன். என் தங்கமே, உன்னுடைய குலத்தில் இருந்து கொண்டே அவர்கள் செய்த வேலையை உன்னால் நிம்மதியாக குலதெய்வத்தின் கோயிலுக்கு கூட செல்ல முடியவில்லை. அங்கு சென்றால் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை பற்றி குசு வென்று பேசுவது, அதாவது உனக்கு அது தெரிய வேண்டும் என்று நினைத்து கொண்டே பேசுவது. அப்படியானால் உன்னுடைய மனதிற்குள் இவர்கள் நம்மை பற்றி என்ன பேசி இருப்பார்கள் என்ற எண்ணம் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்கும். மாறாக தெய்வத்தை கூட உன்னால் நிம்மதியாக அந்த நேரத்தில் வணங்க முடியாது அல்லவா? அப்பேற்பட்ட நிலையை உனக்கு அவர்கள் உருவாக்கி கொடுக்கத்தான் இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய மனது நிம்மதியாக இருக்கக்கூடாது, நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக நீ எந்த நேரமும் ஏதோ ஒரு கஷ்டத்திலும் கவலைகளிலும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். குலதெய்வத்தை தேடி நீ வரக்கூடாது. இந்த நிலையை இப்பொழுது அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். நீ சில காலமாகவே உன்னுடைய குலதெய்வத்தை காண செல்லவில்லை. உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு செல்வதற்கு உனக்கு மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. ஒரு புறம் உன்னுடைய மனது இவர்களுக்காகவெல்லாம் நாம் ஏன் நம்முடைய குலதெய்வத்தை காணாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட ஒரு மனது இவர்கள் முன்னால் நின்று அவமானப்படுவதை விட போகாமல் இருப்பதே மேல் என்று நினைக்க சொல்கிறது. அது மட்டும் அல்லாமல் குலதெய்வத்தின் முன்னிலையில் நம்மை வரவிடாமல் செய்த இவர்களை நம் குலதெய்வம் தண்டிக்கவில்லையே, நம்முடைய குலதெய்வம் அவர்களுக்கு எந்த தண்டனையையும் கொடுக்கவில்லையே என்று கூட உனக்கு உன்னுடைய குலதெய்வத்தின் மீது சிறு மனவருத்தம் இருக்கிறது. என்னுடைய குலதெய்வம், நீ ஏன் இத்தனை அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறாய்? இவர்களை நீ கேள்வி கேட்க மாட்டாயா என்று அவர்களை நீ கேட்டாய் அல்லவா என் தங்கமே?
ஆனால் அங்கே உன் குலதெய்வம் என்ன செய்தது என்று உனக்கு சொல்கிறேன். உன்னுடைய இந்த வேதனையை உன்னுடைய குலதெய்வம் நன்றாக புரிந்து கொண்டார்கள். அவர்கள் உனக்கு இது போன்ற துரோகத்தை செய்து குலதெய்வத்திடம் இருந்து பிரிக்க நினைத்தவர்களுக்கு மிக பெரிய தண்டனை ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். நீ அந்த குலதெய்வத்திற்கு இத்தனை நாளும் செய்த விஷயங்கள் அவர்கள் உன்னை வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். குலதெய்வத்தின் மீது அன்பு கொண்ட உன்னை அவர்கள் ஒருபோதும் கைவிட நினைத்தது கிடையாது. அதற்கு அவர்கள் செய்த காரியம் என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை நீ மனதளவில் வியப்படைவாய். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்று நடந்து கொள்வதற்கு துணிச்சல் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் முதலில் அவர்களுக்கு குலதெய்வத்தின் மீது எந்த ஒரு பயமும் இல்லை. அவர்கள் குலதெய்வத்தை கற்சிலையாக நினைத்து விட்டார்கள். அல்லது தெய்வம் நாம் என்ன செய்தாலும் தலையாட்டும், நாம் என்ன சொன்னாலும் தலையாட்டும், நாம் தான் அவர்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்து கொண்டிருக்கிறோமே என்று நினைத்து விட்டார்கள் போல. எத்தனை பணிவிடைகளை விழுந்து விழுந்து செய்தாலும், எத்தனைதான் தெய்வத்திற்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அது போன்றவர்களுக்கு தெய்வம் ஒரு நாளும் எந்த விதமான ஆசிகளையும் வழங்காது. மாறாக உண்மையான அன்பும் உண்மையான பக்தியும் சுற்றி உள்ளவர்களின் மனதை வேதனைப்படுத்தாமல் இருப்பது, இது போன்றெல்லாம் யார் நடந்து கொள்கிறார்களோ அவர்களிடத்தில் மட்டும்தான் தெய்வம் அன்பாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் செய்த காரியத்தினால் இன்று உன் குலதெய்வம் நீ அடைந்த